சேல் 50% வரை தள்ளுபடி. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்கின்ற தலைப்பில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி தொகுதிகள் தோறும் சட்டமன்ற உறுப்பினர்களின் மிகவும் தேவையான அத்தியாவசிய கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற வகையில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் பல்வேறு பணிகளை தந்தார்கள். சைதாப்பேட்டையை பொறுத்தவரை அடிப்படை தேவைகள் பற்றிய விஷயங்களில் தன்னிறைவு பெற்ற தொகுதியாகவே விளங்குகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டையில் அண்ணா சாலையில் ஒரு 621 கோடி ரூபாய் செலவிலான ஒரு மேம்பாலம், அதேபோல் மத்திய கைலாஷ் அருகில் ஒரு 58 கோடி ரூபாய் செலவிலான ஒரு மேம்பாலம், ரேஸ்கோஸ் நீர்நிலையை உருவாக்குதல், வேளச்சேரி சாலையில் ஒரு மேம்பாலம், காந்தி மண்டபத்தை சீரமைத்து அழகுபடுத்திய பணி, சைதாப்பேட்டையில் 1000 படுக்கைகள் கொண்ட ஒரு மகத்தான கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, MC ராஜா விடுதி புதுப்பித்து கட்டித்தந்தது, தேசிய முதியோர் மருத்துவமனையை கட்டமைத்து தந்தது என்று பல்வேறு பணிகள் கடந்த 4 ஆண்டுகளில் மிக சிறப்பாக செய்யப்பட்டு சைதாப்பேட்டையின் தேவைகள் முற்றிலுமாக நிறைவேற்றப்பட்ட வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்கின்ற அந்த திட்டத்தின் கீழ் சைதாப்பேட்டையில் உள்ள சென்னை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஒரு கலையரங்கம் ஒன்று வேண்டும் என்கின்ற அளவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு 5 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கலையரங்கம் கட்டும் பணிக்கு அனுமதி தந்து ஒப்பந்தம் விடப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. சற்றொப்ப 500 இருக்கைகள் கொண்ட ஒரு கலையரங்கம் கட்டும் பணி இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 9 மாத கால இடைவெளியில் இந்த கலையரங்கம் கட்டும் பணி நிறைவு பெறவிருக்கிறது. இந்த கலையரங்கத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கிற சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அதேபோல் சென்னை துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி என்று ஏராளமான சென்னை பள்ளிகள் இந்த வளாகத்தை சுற்றி இருக்கிறது. அத்துணை பள்ளிகளும் பயன்பெறுகிற வகையிலேயும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏதுவான ஒரு கலையரங்கமாகவும் இது அமையவிருக்கிறது. நவீன வசதிகள் கொண்ட கலையரங்கம் கட்டும் பணி 5.25 கோடி ரூபாய் செலவிலான அந்த கலையரங்கம் கட்டும் பணி தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வார்டு எண் 140 ரெட்டிக்குப்பம் சாலை மற்றும் கோடம்பாக்கம் சாலையில் ஒரு 455 மீட்டர் தூரத்திற்கு கடந்த மழையின் போது மழைநீர் தேக்கம் இருந்ததை கண்டு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதர் அவர்கள் மண்டல குழு கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மண்டல குழு தலைவர் அவருடைய கோரிக்கையை ஏற்று மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு 3 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மழைநீர் வடிகால்வாய் கட்டும் பணிக்கு ஒப்புதல் தந்திருக்கிறது. அந்த பணியும் தற்போது தொடங்கி வைக்கவிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது சைதாப்பேட்டையில் அடையாற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற திடீர் நகர் பகுதியில் இன்றைக்கு ஓரக்கால்வாய்கள் கட்டப்பட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டது. நம்முடைய தென் சென்னையின் இணை ஆணையர் அவர்களிடத்தில் கடந்த மாதம் இந்த கோரிக்கை வைத்தவுடன் அவர் மாநகராட்சி நிர்வாகத்தின் ஒப்புதலை பெற்று 61 லட்சம் ரூபாய் செலவில் திடீர் நகரில் இருக்கிற அத்துணை தெருக்களிலும் குடிசை பகுதி சாலைகளிலும் ஓரக்கால்வாய் ஒன்றை கட்டும் பணிக்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரித்து அதற்கும் இன்றைக்கு ஒப்பந்தங்கள் விடப்பட்டு அந்த பணியும் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது. எனவே இன்றைய நிகழ்வின் மூலம் 5.25 கோடி மதிப்பீட்டில் 140வது வட்டத்தில் இருக்கிற ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில்
500 இருக்கைகள் கொண்ட ஒரு கலையரங்கம் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே 140வது வட்டத்தில் ரெட்டிக்குப்பம் சாலை கோடம்பாக்கம் சாலையில் 455 மீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்படுகிறது. 142வது வட்டத்தில் அந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வார்டு குழு தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய கோரிக்கை ஏற்று 61 லட்சம் ரூபாய் செலவில் திடீர் நகரில் கழிவுநீர் ஓலக்கால்வாய் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஓரக்கால்வாய் கட்டும் பணிகளை பொறுத்தவரை விரைந்து மழை வருவதற்கு முன்னாலேயே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலேயே அந்த பணிகள் செய்து முடிக்கப்படும் என்கின்ற வகையில் துரிதப்படுத்தப்படவிருக்கிறது. அதேபோல் மழைநீர் வடிகால்வாய்களை பொறுத்தவரையிலும் கூட கோடம்பாக்கம் சாலை ரெட்டிக்குப்பம் சாலைகளில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயே 2 மாத காலங்களுக்குள்ளாகவே இந்த கால்வாய்களையும் கட்டும் பணி வேகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலையரங்கத்தை பொறுத்தவரை 9 மாத கால இடைவெளி என்றாலும் 29 பில்லர்கள் அமைக்க வேண்டும். இதை உடனடியாக அமைத்து மழை வருவதற்கு முன்னாலேயே கட்டுமான பணிகள் தொடங்குவதற்கு முன்னாலேயே காங்கிரீட் பில்லர்களை விரைந்து அமைத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இந்த பணிகள் தொடங்குகிறது. அதேபோல் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இளங்கலை MBBS மற்றும் BDS பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை பெறப்பட்டது. அப்படி பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் விவரம் 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விண்ணப்பங்களில் ஒரு சில விண்ணப்பங்கள் சான்றிதழ்களை இணைக்க மறந்த மாணவர்கள், குறிப்பாக அனைத்து சான்றிதழ்களையும் வைத்திருப்பார்கள், ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை விட்டு இருப்பார்கள், பர்த் சர்டிஃபிகேட்டை விட்டு இருப்பார்கள், மார்க் ஷீட்டை விட்டு இருப்பார்கள். இப்படி ஏதாவது ஒரு சான்றிதழை இணைக்க மறந்து அவர்கள் அப்ளை செய்திருப்பார்கள். அவர்களுக்கான கால அவகாசமாக 2 நாட்கள் கால அவகாசம் விடப்படுகிறது. இந்த 2 நாட்களில் எந்தெந்த மாணவர் எந்தெந்த சான்றிதழை இணைக்கவில்லையோ அந்த சான்றிதழை அவர்கள் இணைப்பதற்குரிய கால அவகாசமாக இந்த 2 நாட்கள் தரப்படுகிறது. இந்த 2 நாட்களில் அந்த மாணவர்கள் அந்த சான்றிதழ்களை இணைத்து மீண்டும் தந்தால் அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி பட்டியல் வெளியிடப்படவிருக்கிறது. இப்படி தகுதி பட்டியலை சரிபார்க்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிற போது 20 விண்ணப்பதாரர்களில் போலி சான்றிதழ்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. 20 மாணவர்கள் தங்களுடைய சான்றிதழ்களை போலியாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த 20 மாணவர்களுக்கும் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்குரிய தகுதி நீக்கம் செய்யப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது 3 வருடங்களுக்கு இவர்கள் தமிழ்நாடு மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்வது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் தொடரப்படவிருக்கிறது. இந்த 20 மாணவர்களில் 7 மாணவர்கள் பிறப்பிட சான்றிதழை போலியாக தந்திருக்கிறார்கள். 9 மாணவர்கள் பிறப்பிட சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழை போலியாக தந்திருக்கிறார்கள். 4 மாணவர்கள் NRI தகுதிக்கான தூதரக சான்றிதழ்களை போலியாக தந்திருக்கிறார்கள். ஆக NRI சான்றிதழை போலியாக தந்து ஜாதி சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ்களை போலியாக தந்த இந்த 20 மாணவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. 3 ஆண்டுகள் இவர்கள் மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு தடையும் விதிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வகையில் இந்த சான்றிதழ்கள் சரிபார்ப்பதற்குரிய இறுதி நாளாக 18/10/2025 என்று காலை 10 மணி வரை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. IRT மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் பரிசீலனை தற்போது நடந்து வருகிறது. அவர்களுக்கும் 2 தினங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படுகிறது. இந்த சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை முடிந்து இறுதி பட்டியல் வருகிற 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியிடப்படவிருக்கிறது. மெரிட் லிஸ்ட், அதாவது விண்ணப்பங்கள் பரிசீலனை முடிந்து இறுதி பட்டியல் 25ஆம் தேதி எங்களால் வெளியிடப்படவிருக்கிறது. 25ஆம் தேதி வெளியிடப்பட்டவுடன் ஒன்றிய அரசின் கால அட்டவணைப்படி
ஜூலை 10ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மருத்துவ கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது. மீண்டும் அறிவித்துக் கொள்கிறேன். இறுதி பட்டியல் வெளியிடப்படுகிற நாள் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு, ஜூலை 30 காலை 10 மணிக்கு கலந்தாய்வு தொடங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, நிபா வைரஸுக்குண்டான அந்த எந்த விதமான பாதிப்பும் தமிழ்நாட்டில் இல்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கேரளாவில் இருந்து கோவை வழியாக ஒரு 10 இடங்களிலும், திருப்பூர் வழியாக ஒரு இடத்திலும், ஊட்டி உதகை வழியாக ஒரு 9 இடங்களிலும் கோவைக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஆக்சஸ் இருக்கிறது. நடைபாதை வழியாக வருவதற்கும் வாகனங்கள் வருவதற்கும். அங்கே பொது சுகாதாரத்துறையின் சார்பில் கேரளாவிலிருந்து வருபவர்களை தொடர்ந்து ஆய்வு செய்யும் பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இப்போ கவுன்சிலிங் பொதுவாக தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறோம். இந்த கவுன்சிலிங் அதை ஏற்கனவே ஒன்றிய அரசின் சார்பில் அதை இங்கே வந்து மெரிட் இல்லாதவங்களுக்கு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம கடிதம் போட்டிருக்கிறோம். அது இனிமேல் அது நடக்காதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இனிமேல் அந்த மாதிரி ஒரு சீட்டும் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பறிப்போவதற்குரிய அந்த வாய்ப்புகள் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 13 மருத்துவக் கல்லூரிகளுக்கு இன்றைக்கி பிஜி சீட்ஸ் புதிய பாடப்பிரிவுகள் தொடங்குவதற்கு அனுமதியினை பெற்றிருக்கிறோம். இன்னொரு 10 நாட்களில் கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை உள்ளிட்ட ஒரு 13 இடங்களில் கூடுதல் முதுநிலை படிப்புகளுக்கான இடங்கள் வரவிருக்கிறது. அதையும் தொடங்கி வைக்கவிருக்கிறோம். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.